friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹைதராபாதி ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா வந்து பிரியாணி தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதான் வந்து சைட் டிஷ் பகாரா பைங்கன். அது எப்படி பண்றதுன்னு இப்ப பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க கொடுத்திருக்க எல்லா மசாலாஸையும் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் வந்து கருப்பு எள் அல்லது வெள்ளை எள், 1 டீஸ்பூன் வந்து கசகசா, 1 டீஸ்பூன் கோரியண்டர், 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம், ஒரு 10 அல்லது 7லேருந்து 10 நல்லா மிதமான சூட்டில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 10 செகண்ட்ஸ் பண்ணுங்க போதும். நல்லா வந்து ஜீரகமும் வெடிச்சு வரணும், அவ்வளோ வரைக்கும் போதும். இதை அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணிட்டு பைகன் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பின்னாடி பக்கம் 2 ஒரு கிராஸ் மாதிரி போட்டுருங்க. கீழே அந்த இந்த இடம் வரைக்கும் அந்த கிராஸ் இருக்கணும். ஃபுல்லாக கட் பண்ணிட வேணாம். இதை வந்து நல்ல தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வந்து ஊற வச்சுருங்க. நல்லா தண்ணியில் ஊறின இந்த கத்திரிக்காயை வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம அதுக்கு வந்து நம்மளோட ஐட்டம்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, நம்மளோட அந்த வறுத்த அரைச்ச பேஸ்ட்டு இதை மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அடுத்து சால்ட்டு. இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த பேஸ்ட் எடுத்து இந்த மாதிரி திறந்துட்டு இதில் வந்து ஸ்டஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டஃப் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிடலாம். நம்ம வந்து ஒரு பேனில் நல்லா வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்மளோட ஸ்டஃப் பண்ணியிருக்க எல்லாத்தையும் அதில் அப்படி போட்டுருங்க, அடிக்கிடுங்க. லைட்டாக வந்து நம்ம ஹாஃப் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து ஒரு திருப்பிட்டு ஒரு மூடி வச்சு மூடிடலாம். நல்லா வந்து குக் ஆகட்டும். நம்ம வந்து இப்போ கருவேப்பிலை, ஒரு பட்டை மிளகா, இது வந்து ஒரு பே லீஃபு, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 10 வெங்காயம் 2 தக்காளி, அதையும் கொஞ்சம் லைட்டாக போட்டுடலாம். நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கு. நம்மளோட அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, நம்ம ஸ்டஃப் பண்ண மிக்ஸ், அது கொஞ்சம் புளி தண்ணி, அப்புறம்னா இதுக்கு தேவையான உப்பு. ஏற்கனவே நமக்கு இது கத்திரிக்காயில் வந்து போட்டிருக்கோம். நல்லா வந்து இந்த கிரேவியோடு சேர்ந்து இதுவும் நல்லா வேகணும். அப்போ தான் வந்து இந்த புளிப்பு எல்லாம் வந்து இதில் இறங்கும். வேகட்டும். நல்லா வந்து மூடி போட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். நம்மளோட ரெசிபி வந்து நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து ஓரத்துலலாம் வந்து எண்ணெயை நல்லா வந்து வெளியே விடணும். அது வெளியிட்டுருச்சுன்னா வந்து நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கங்க. அவ்வளோதான், நம்மளோட பகாரா பைங்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள்.
இவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா புளி ஊற்றிருக்கிறதுனால சீக்கிரம் கெட்டு போகாது. ஒரு 2 நாளைக்கு கூட நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்லாம். இதை நீங்கள் வந்து சாம்பார் எதுக்கு வேணாலும் வந்து இதை நீங்கள் மேட்ச் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு இந்த கமெண்ட்டில் உங்க சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சிவகங்கை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.